சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். ஒன்பதாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் திரு நிதிஷ்குமார். பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து தற்போது மீண்டும் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா இருவரும் துணை முதல்வர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். பிரேம்குமார் அவரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், அவரும் இன்று அமைச்சராக பொறுப்பேற்கிறார். மூவரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். விஜேந்திர யாதவ், விஜய் சௌத்ரி, ஷரவண்குமார் இவங்க 3 பேரும் ஐக்கிய ஜனதாதளத்தை சேர்ந்தவர்கள். சந்தோஷ் சுமன் இவர் இந்துஸ்தானி அவா மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர்கள், ஜித்தன் ராம் மாஞ்சி கட்சியை சேர்ந்தவர். சுமித் சிங் இவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இப்படியாக நிதிஷ்குமாரோடு சேர்த்து மொத்தம் 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். பாஜக ஏற்கனவே ஒரு பெண், ஒரு உயர் வகுப்பைச் சேர்ந்தவர் இருவருக்கும் துணை முதல்வர் பொறுப்பை கொடுக்க நினைப்பதாகவும் சபாநாயகர் பொறுப்பை கேட்டு பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. தற்போது இருவருமே ஆண் துணை முதல்வர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா இருவரும் துணை முதல்வர்களாக பாஜகவை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं सरकार चौधरी ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय बिहार राज्य के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्य के सम्यक निर्वहन के लिए ऐसा करना उचित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संशोधित या प्रकट नहीं करूंगा। காலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிதிஷ்குமார் தற்போது மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்ற போது ஜெய் ஸ்ரீராம் என்று பாஜகவினர் கோஷமிட்டதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகா கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து தற்போது 9வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவரோடு 8 அமைச்சர்களும் புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவின் ஆதரவுடன் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.